30 நாளில் ரியலாக சைஸ் பிடிக்கணுமா? கெஸ் ஒர்க் இல்லை, ப்ரோ ஸ்பிளிட் இல்லை, சிம்பிளாக ப்ரூவன் ஃபார்முலா தான். ஸோ இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒர்க் அவுட் பிளானு, மீல் பிளானு, ரிகவரி ரொட்டீனு எல்லாமே சொல்ல போகிறேன். அதுவும் ஃபாஸ்டர் கெயினுக்கு. ஸோ சும்மா வந்து ப்ளஃப் பண்ண போகிறது இல்லை, வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ ஹே கைஸ், திஸ் இஸ் டைகர். ஸோ உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்ட்ராங்கராக ஷோல்டர் வேணும், திக்கர் ஆர்ம்ஸ் வேணும், ஃபுல்லாக செஸ்ட் வேணும்னா அதை ஒரே மாதத்தில் ஒரு சப்ஸ்கிரைபை தட்டி விடுங்க. அப்படியே நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் சொல்கிறத அப்படியே ஃபாலோவும் பண்ணிட்டு வாங்க. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துடலாம், 30 நாளில் சைஸ் பிடிக்க முடியுமா? ஸோ அர்னால்டு மாதிரி 30 நாளில் யாராலுமே ஆக முடியாது. ஆனால் சின்னதாக ஒரு நோட்டிசபிள் சைஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ எதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்லேயும் சரி, உங்கள் ஃபுல்னஸ்லேயும் சரி, அதுக்கு தேவையான விஷயம் இந்த 3 தான். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கேலரிஸை வந்து கரெக்டாக சாப்பிடணும், கன்சிஸ்டண்ட்டாக சாப்பிடணும். செகண்ட் பார்த்தீங்கன்னா ஹெவியாக ட்ரெயின் பண்ணணும், அதுவும் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ஸ்லீப்பு, ரிகவரி தான். ஸோ இந்த 3த்தையும் நீங்கள் கரெக்டாக பண்ணிங்கனாலே உங்களுக்கு வந்து திக்கராகவும் லுக் பண்ணுவீங்க, ஸ்ட்ராங்கராகவும் ஆகிடுவீங்க, ஃப்ளாட்டாகவும் 30 நாளில் ஆகிடலாம். ஸோ ஃப்ளாட் இன் சென்ஸ் ஃபேட் இல்லாமல் மஸ்குலராக. நியூட்ரிஷன் தான், இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கெயின் இன்ஜினே சொல்லுவேன் நான். ஸோ நீங்கள் வந்து ஒரு பல்க் ஆகணும்னா கேலரிஸை வந்து சர்ப்ளஸாக சாப்பிடணும். ஸோ ஃபஸ்ட்டு உங்கள் மெயின்டெனன்ஸை நீங்கள் வந்து ஃபைன் பண்ணணும். இப்போ உங்கள் மெயின்டெனன்ஸ் வந்து 2500 கேலரி, எக்ஸாம்பிள் 2500 கேலரி. நீங்கள் வந்து எவ்வளோ சாப்பிட்ணுன்னா 2800 to 3000 கேலரிஸ் வந்து நீங்கள் சாப்பிடணும். ஸோ ஒரு 300 இல்லைனா 500 வந்து ஏற்றணும். ஸோ இது பண்ணுறதுனால உங்களுக்கு வந்து ரொம்ப கேலரிஸை வந்து சர்ப்ளஸாகவும் போக மாட்டீங்க, ரொம்ப டவுனாகவும் இருக்க மாட்டீங்க, சைஸ் பிடிக்கிறது கரெக்டாக இருக்கும். ஸோ மேக்ரோஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ப்ரோட்டீன் வந்து எவ்வளோ எடுக்கணும்? ஸோ உங்கள் பெர் கேஜி பாடி வெயிட்டோட 1.6 to 2 grams வந்து நீங்கள் இது எடுக்கலாம். ஸோ இதை வந்து ஹையாலாம் வச்சிங்கன்னா மசில் வந்து பில்ட் ஆகும் அப்படின்லாம் வந்து இது இல்லை. எக்ஸஸாக சாப்பிட்டிங்கன்னா வேஸ்ட்டு தான். ஸோ கார்ப்ஸ் போயிடலாம். கார்ப்ஸ் தான் வந்து உங்களுக்கு பிகஸ்ட் எனர்ஜி சோர்ஸு. ஸோ கார்ப்ஸ் வந்து நீங்கள் ஒரு 45% 55% வந்து கேலரிஸை வந்து கண்டிப்பாக வந்து கன்சிடர் பண்ணியே ஆகணும். ஸோ தேர்டு பார்த்தீங்கன்னா ஃபேட்டு. நிறைய பேர் வந்து என்ன சொல்லுவாங்க, ஃபேட்லாம் சாப்பிட்டா ஃபேட் பிடிச்சிரும் அப்படின்னு. நீங்கள் எவ்வளோ குட்டாக ஃபேட் எடுக்கிறீங்களோ அவ்வளோ வந்து நம்மளுக்கு க்ரோத்தாகவும் தெரியும். ஸோ ஃபேட் வந்து 20 to 30% கண்டிப்பாக இருக்கணும். ஸோ சப்ளிமெண்ட் போயிடலாம். சப்ளிமெண்ட்டில் வந்து நான் வந்து கொஞ்சம் பெரிய சப்ளிமெண்ட்ஸ், அதான் நிறைய லிஸ்ட்டு அப்படிலாம் கொடுக்க போதில்லை, சின்னதாக. ஸோ சேஃபஸ்ட்டு பிக் மாதிரி சொல்கிறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரேட்டின் மோனோஹைட்ரேட்டு, இது ஒரு 5 கிராம் எடுக்கலாம் ஒரு நாளைக்கு. ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா வே ப்ரோட்டீனு, அது போஸ்ட் ஒர்க் அவுட்டு. ஸோ மல்டிவிட்டமின்லாம் உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் கண்டிப்பாக எடுக்கலாம். ஸோ நிறைய பேர் ப்ரீ ஒர்க் அவுட்டு கெஃபைன் எனக்கு தேவை அப்படின்னு எடுப்பாங்க. அதெல்லாம் ஆப்ஷனல் தான். உங்களுக்கு தேவைன்னா எடுங்க, தேவையில்லைன்னா கண்டிப்பாக வேண்டவே வேண்டாம். டயட் 1 day மீல் பிளான் வந்து சொல்கிறேன். இதை வச்சுட்டு நீங்களே உங்கள் மீல் பிளானை வந்து ரெடி பண்ணிக்கலாம். ஸோ வெஜிடேரியனும் சொல்கிறேன், நான்வெஜ்ஜும் சொல்கிறேன், மிக்ஸ் பண்ணி. ஸோ நீங்கள் அதை வந்து மாரி சொல்கிறேன், நீங்கள் அதை எடுத்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் வந்தீங்க 3 ஸ்லைஸ் ஹோல் கிரெயின், அதை மல்டிகிரெயின் ப்ரெட்டு இல்லைனா வீட் ப்ரெட், இந்த மாதிரி ஏதாவது செலக்ட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி பிரிட்டானியா இந்த மாதிரி கார்பரேட் கிட்டேருந்து வாங்குறதோட கண்டிப்பாக அதில் வந்து நம்மளுக்கு அடல்ட்ரேஷன் இருக்கும், கெமிக்கல்ஸ்லாம். ஸோ அது பதிலாக ஏதாவது பேக்கரியில் போய்ட்டு உங்களுக்காக பர்டிகுலராக சொல்லி இந்த மாதிரி எடுப்பேன், நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லி கூட வாங்கலாம். ஸோ செகண்ட் பார்த்தீங்கன்னா 3 எக்கு, ஹோல் எக்காக எடுங்க நீங்கள் நான்வெஜ்ஜாக இருந்தால். வெஜ்ஜாக இருந்தீங்கன்னா நீங்கள் வந்து டோஃபுவோட ஸ்கிராம்பிள் எடுக்கலாம், ஸ்கிராம்பிள் பண்ணி சாப்பிடலாம், இல்லைனா சோயா ஸ்கிராம்பிள் கூட சாப்பிடலாம். ஸோ இது கூட பார்த்தீங்கன்னா க்ரீக் யோகர்ட்டும் சேம் தான். நீங்கள் வந்து இந்த எப்பிகாமி இந்த மாதிரி கார்பரேட் இது சாப்பிடாம ஒரு தயிர் கடையிலையோ இந்த மாதிரி பால் விற்கிற இடத்துலையோ போயிட்டு அவங்க செஞ்சுருப்பாங்களே யோகர்ட்டு, ஸோ அதை வந்து கண்டிப்பாக சாப்பிட்லாம். அதில் வந்து கொஞ்சம் பெரிஸ் கூட ஆட் பண்ணி கூட நீங்கள் சாப்பிட்லாம். அது கூட ஒரு பனானா. ஸோ இதுதான் உங்களோட பிரேக்ஃபாஸ்ட். ஸோ செகண்ட் மீல் பார்த்தீங்கன்னா ப்ரீ ஒர்க் அவுட் மீல். ப்ரீ ஒர்க் அவுட்டுக்கு எப்போவுமே கொஞ்சம் வந்து கார்ப்ஸ் இருக்கணும். நீங்கள் வந்து பீனட் பட்டரு ஒரு ப்ரெட்டில் போட்டு சாப்பிடுங்க. அது கூட ஒரு 50 grams ஆஃப் ஓட்ஸு, கொஞ்சம் ஃப்ரூட்ஸு. ஸோ இது வந்து உங்கள் வந்து ப்ரீ ஒர்க் அவுட் மீல். ஸோ போஸ்ட் ஒர்க் அவுட் என்னென்னா, நீங்கள் வே ப்ரோட்டீன் அங்கேயே ஒர்க் அவுட்டை முடிச்சிடுவீங்க. ஸோ வீட்டுக்கு வந்துடுறீங்க, போஸ்ட் ஒர்க் அவுட்டுக்கு கிரில்டு சிக்கன் ப்ரெஸ்ட்டு சாப்பிடுங்க, ஒரு 200 கிராமு. கூட வந்து ஒரு 200 grams ஆஃப் ரைஸு, கொஞ்சம் மிக்ஸ்டு வெஜ்ஜஸ். நீங்கள் வந்து இது நான்வெஜ் இருந்தால். வெஜ்ஜாக இருந்தால் அதுக்கு பதிலாக அங்கேயும் சோயா மாற்றிக்கோங்க, இல்லைனா பன்னீர் அந்த மாதிரி ஏதாவது கூட ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் டின்னருக்கு பார்த்தீங்கன்னா வெஜ்ஜுக்கு வந்து சிக் பீஸ்லாம் போட்டு கறி மாதிரி ஏதாவது செஞ்சு சாப்பிடுங்க. இது கூட சப்பாத்தி. நான்வெஜ்ஜாக இருந்தால் ஃபிஷ்ஷு, சிக்கனு, பீஃபு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு 100 to 150 grams. லாஸ்ட் மீல் பார்த்தீங்கன்னா நான் எப்படி எடுப்பேன்னா ஒரு ஸ்கூப் ஆஃப் வே ப்ரோட்டீன் குடிப்பேன் பிஃபோர் பெட்டு. உங்களுக்கு எதாவது சாப்பிடணும் போல இருந்தால் கொஞ்சம் யோகட்ஸில் நட்ஸ் கூட போட்டு சாப்பிட்லாம். ஸோ என்னோட எஸ்டிமேஷன் பார்த்தீங்கன்னா இதே வந்து ஒரு 2500 to 3200 கேலரிஸ் வந்துடும். ஸோ உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இது ஒரு சாம்பிள் தான். பார்ட் 3 ட்ரைனிங்.
ஸோ 30 நாளுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக பல்க் பண்ணோன்னா இந்த பிளான் வந்து கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது வந்து நான் போடுற ஸ்பிரிட் தான். ஸோ நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணுங்கள், இல்லை நீங்கள் கூட ஆல்டர் பண்ணிக்கோங்க. ஸோ ட்ரைனிங் எப்படி பண்ணுறீங்கன்னா, சில பேர் 7 நாளும் ட்ரெயின் பண்ணுவாங்க. அப்படிலாம் பண்ணவே கூடாது. 5 நாள் ட்ரெயின் பண்ணுங்கள், 2 நாள் ரெஸ்ட்டு. ஸோ இது வந்து இந்த ட்ரைனிங் எப்படி பண்ணுறீங்கன்னா, காம்பவுண்டாக லிஃப்ட்டும் பண்ணணும் ஹெவியாக, ப்ராக்ரெசிவ் ஓவர்லோடாக இருக்கும். ஸோ செட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து 3 செட்டு 4 செட்டு அப்படின்னா இல்லை, உங்கள் கேஷ் எவ்வளோ தீருதோ அந்த அளவுக்கு போடுங்க. ரெப்ஸும் வந்து 4 to 6 போட்டாலும் சரி, ஆனால் ஹெவியராக போங்க. ஸோ வந்து ஒரு ஸ்ப்ளிட்டை பார்த்துடலாம். என்னோட ஸ்ப்ளிட்டை நான் சொல்கிறேன். இது வந்து ஒரு 4 வாரத்துக்கு ட்ரைன் பண்ணுங்கள். ஸோ 4 வாரத்துக்கு அப்புறம் தான் நீங்கள் வந்து இந்த ஸ்ப்ளிட்டை மாற்றணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டே 1 வந்து நான் செஸ்ட்டு ட்ரைசெப்ஸ் போடுவேன். டே 2 பார்த்தீங்கன்னா பேக்கு பைசெப்ஸ் போடுவேன். டே 3 பார்த்தீங்கன்னா ரெஸ்ட்டு கம்ப்ளீட்டாக, ஏதாவது மொபிலிட்டி ஸ்ட்ரெச்சஸ் அந்த மாதிரி பண்ணுவேன், இல்லைனா கொஞ்சம் சிம்பிள் வாக் போயிட்டு முடிச்சுக்குவேன். டே 4 பார்த்தீங்கன்னா லெக்ஸு. டே 5 ஷோல்டரும் ட்ராப்ஸும் ட்ரைன் பண்ணுவேன். டே 6 பார்த்தீங்கன்னா ஆர்ம்ஸு, இல்லைனா ஃபுல் பாடி சர்க்யூட் மாதிரி எதாவது போடுவேன். டே 7 ரெஸ்ட்டு. ஸோ இதுதான் என்னோட வீக்லி ஸ்ப்ளிட்டு. ஸோ ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட்னா என்ன? ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட்னா இப்போ வந்து நீங்கள் இந்த நாள், அதான் இந்த வாரம் வந்து பெஞ்ச் ப்ரெஸ்ஸில் வந்து ஒரு 5 kgல ஆரம்பிக்கிறீங்கன்னா, அடுத்த வாரம் ஒரு 7.5. ஸோ இந்த மாதிரி இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர்றது தான் ப்ராக்ரெசிவ் ஓவர்லோட். இது வந்து வெயிட் மட்டும் இல்லை, நீங்கள் வந்து உங்கள் போகிற ரெப்ஸ்லையும் சரி, எல்லாத்துலேயும் சரி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரிகவரி அண்ட் ஸ்லீப் தான். இது பார்த்தீங்கன்னா மசில் க்ரோத்துக்கு மெயினான தேவையான விஷயம் இதுதான். என்னதான் ஜிம்லேயும் சரி, டயட்லையும் சரி, மாங்க நம்ம ஒர்க் அவுட் பண்ணாலும் சரி, ரிகவரி இல்லைனா மசில் க்ரோத்தே ஆகாது. 7 to 9 ஹவர் நல்லா தூங்கணும். டெய்லி வந்து ஒரு 5000 to 7000 ஸ்டெப்ஸ் ஆச்சு நடக்கணும். இதுதான் வந்து பேசிக் திங் ஃபார் ரிகவரி. ஸோ இதையே நீங்கள் வந்து கார்டியோ வந்து ரொம்ப அதிகமாகலாம் பண்ணிங்கன்னா மசிலும் பிடிக்காது, மசிலும் லாஸ் தான் ஆகும். ஸோ எப்படி இதை வந்து மானிட்டர் பண்ணலாம்? இதுவும் வந்து ஒரு மெயினான இம்பார்ட்டன்ட். நிறைய பேர் இது பண்ணுறது. டெய்லி வந்து உங்கள் வெயிட்டையும் செக் பண்ணுங்கள், மிரரில் நின்று ஃபோட்டோஸும் எடுங்க. ஸோ இந்த மாதிரி 7 நாளும் வந்து எடுத்துகிட்டே இருங்க. ஸோ நீங்கள் வந்து ஒரு 7 to 10 நாளில் வந்து சைஸ் பிடிக்கல, ஒரு 5 கிராம், அதாவது 0.5 to 1 kgல வந்து நீங்கள் பிடிக்கல அப்படின்னா வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு 200+ கேலரிஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். ஸ்டார்டிங் வெயிட் பார்த்தீங்கன்னா 70 kgனா 0.5 kg வந்து நீங்கள் இந்த வாரம் இன்க்ரீஸ் ஆகிருக்கணும். இது வந்து ஒரு நல்ல குட் ரேட்டு நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணுறது. காமன் மிஸ்டேக் நிறைய பேர் பண்ணுறது என்னென்னா, நம்ம வந்து என்லெஸ்ஸாக ஐசோலேஷன் மூவ்மெண்ட் போடுறது, இல்லை சூப்பர் லைட்டாக வந்து வெயிட்டை ட்ரெயின் பண்ணுறது, இதுதான் நம்ம வந்து ரொம்ப பேர் தப்பு பண்ணுறது. நம்ம எவ்வளோ ஹெவியாக ட்ரெயின் பண்ணுறோமோ அவ்வளோ க்ரோத் வந்து இருக்கும். ஸோ நீங்கள் வந்து செகண்ட் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன், வே ப்ரோட்டீனும் சரி, இதெல்லாம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நிறைய பேர் யோசிப்பீங்க. ப்ரோட்டீனை வந்து மிஸ்ஸே பண்ணக்கூடாது. அந்த நாளில் எவ்வளோ ப்ரோட்டீன் இருக்கோ அதை சாப்பிட்டே தீரணும். 3வது பார்த்தீங்கன்னா இன்ஜுரி. சின்னதாக இன்ஜுரி ஏதாவது ஆச்சுன்னா கூட அப்படியே கண்டுக்காமல் ட்ரெயின் பண்ணுறது, போய் ஒரு ஃபிசியோ கிட்ட பார்க்கறது இல்லை, ஒரு மெடிக்கல் அட்வைஸ் எடுக்கிறது இல்லை. ஸோ இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணியே ஆகணும். 6 விஷயந்தான் வந்து உங்களுக்கு சூப்பர் ஃபாஸ்ட்டாக 30 நாளில் வந்து வெயிட் பிடிக்க போகுது. இந்த 30 நாள் ட்ரை பண்ணுங்கள். இந்த ரூல்ஸ் எல்லாம் மறந்துடாதீங்க. வீக் 1க்கு அப்புறம் உங்கள் ப்ராக்ரெஸை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லாருமே க்ரோ ஆகும். உங்களுக்கு வந்து மீல் பிளான் ஏதாவது டவுட் இருந்தால் கூட எனக்கு இன்ஸ்டாகிராமில் வந்து டிஎம் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவுக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விடுங்க, சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். எல்லாருமே பெருசாக ஆகும். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா மசிலை மட்டும் மெயின்டைன் பண்ணி எப்படி பல்க் ஆகுறது அப்படின்ட்டு, அதான் ஃபேட்டு பிடிக்காமல் குழன்னு ஆகாமல், அதை தான் நெக்ஸ்ட் வீடியோவில் வரப்போகுது. பாய்.